இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் எப்படி ஏஐ உங்கள் லோக்கல் மிஷினில் ரன் பண்ணுது. ஏஐனா என்ன நான் சொல்கிறது ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ சாட் ஜிபிடி மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் லோக்கல் பிசியில் எப்படி ரன் பண்ணுது. சாட் ஜிபிடி க்ளோஸ் சோர்ஸ், அது ரன் பண்ண முடியாது. பட் ஓப்பன் சோர்ஸில் எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. அதை எடுத்து உங்கள் லோக்கல் மிஷினில் ரன் பண்ணலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் உங்கள் டேட்டா உங்கள் சிஸ்டத்தை தாண்டி போகாது. ப்ரொவைடட் இதோட நெட்வொர்க்கிங் சேஃப்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓஎஸ் ஹார்டனிங் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா உங்களோட பிசியை தாண்டி வெளியே போகாது. மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஏஐ மாடல்ஸும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் டேட்டாவை எடுத்து ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லாங் டேர்மில் முடிஞ்சால் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் லோக்கலில் ரன் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பட் சில பவர்ஃபுல் மாடல்கள்லாம் நீங்கள் அவங்களோட டோக்கன் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் யூஸ் கேசஸ்லாம் லோக்கல்லே போட்டு ரன் பண்ணிக்கலாம். அதான் என்னோட கெஸ்ஸு. ஸோ இதுக்கு என்ன தேவைன்னா ரொம்ப சிம்பிள். ஓலாமா அப்படின்னு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் உங்கள் மிஷினில் வேணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு வெப்சைட் சொல்கிறேன். இந்த சைட் போய்டுங்க. இது பேர் ஓலாமா, OLLAMA அப்படின்னு ஒரு வெப்சைட் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்து இதோட ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே உட்காந்துரும் அந்த இடத்துல. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு ஐக்கான் உட்காந்துரும். அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகணும், கட்டாயம் பண்ணணும். அது பண்ண கையோட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் ஏதாவது ஒரு மாடல்ஸ், நான் சொன்னல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு, போய் இந்த மாடல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜெம்மா 3, QWQ, DeepSeek R1, மிஸ்ட்ரல்லு, லாமா 3.3, 5, 4 எக்கச்சக்கமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணால் தேடிக்கலாம். அதில் எம்பெடிங் மாடல் இருக்குது, விஷன் மாடல் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. இப்போ நியூவஸ்ட் மாடல் என்னான்னு போய் பார்ப்போம். டீப் கோடர், இது கூட நான் டெமோ ஒன்றும் பண்ணாமையே உட்காந்துருக்கேன். இதில் என்னன்னா நீங்கள் எடுக்கிற மாடலோட சைஸும் நீங்கள் முக்கியம். இப்போ நான் அந்த டீப் கோடர் மாடல் எடுக்கிறேன் வச்சுங்களேன். இது 14 பில்லியன் பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது. அதுவே 9 GB குடிச்சிடுது. அதே 1.5 பில்லியன் பேராமீட்டர் போனால் 1.1 GB. நெக்ஸ்ட்டு உங்கள் மிஷினுக்கு எந்த மாடல் ஒத்து வருங்கிறது இல்லை அந்த மாடல் கார்ட்லேயே ஜென்ரலாக போட்டிருப்பாங்க என்ன மாதிரி மினிமம் ஸ்பெக் தேவைப்படுன்னு. அந்த மாடல் மட்டும் போடுங்க. அதை தாண்டி போட்டிங்கன்னா உங்கள் மிஷின் திணறும். நான் ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் இந்த லாமா மாடல் எனக்கு சூட் ஆகுது. என்னோடது ஒரு ஜிபியூ இருக்குது, NVIDIA ஜிபியூ இருக்குது. ஜிபியூ இல்லாமல் ரன் பண்ணுறதுக்குலாம் ஜெம்மாவில் ஒரு மாடல்லாம் இருக்குது. நீங்கள் அதை எடுத்தும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலர் சைஸ் மாடல்ஸ், இப்போ ஜெம்மாவே எடுத்துக்குமே, ஸ்மாலர் சைஸ் மாடல்ஸ்லாம் சைஸ் சின்னதாக இருக்கும். 1 பில்லியன் பாருங்கள், 815 MB தான். இதே 4 பில்லியன் பேராமீட்டர் 3.3 GB, 12 பில்லியன் பேராமீட்டர் 8.1 GB, 27 பில்லியன் பேராமீட்டர் 17 GB. ஆனால் அதுக்கு தகுந்தபடி மிஷினோட ரெக்குயர்மெண்ட்டும் அதிகமாகும். உங்கள் ஜிபிஓ, உங்கள் ரேம் ஸ்பெக்லாம் அதிகமாக தேவைப்படும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டெமோ பர்பஸ்க்காக நான் 1 பில்லியன் பேராமீட்டர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய பேர் ஆன்லைனில் இதை இதிலெல்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. இதை மொபைலெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்பேர் மொபைல் இருக்குது, யூஸ் ஆகாதுன்னா அதில் போய் இந்த ஜெம்மா 3 இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நிறைய டுட்டோரியல் இருக்குது, ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த ஜெம்மா 3 எப்படி அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணி ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு கற்றுங்க. வெரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடலில் இதெல்லாம் நிறைய வரப்போகுது. உங்களோட க்ரோம்லேயே இப்போ ஒரு ஏஐ இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது மாதிரி எல்லாத்துலேயும் ஏஐ பில்டினாக வரப்போகுது. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் 1 பில்லியன் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஓலாமா ரன் 3B3 ஜெம்மா 3 1Bன்னு அது செலக்ட் பண்ணி, இதே 4B செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல 4Bன்னு மாறிடும். ஸோ 1B செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. சரியா, இப்போ நான் ஒரு ஓப்பன் பண்ணிட்டேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் இப்போ இது ஃபஸ்ட்டு திங் திரும்ப சொல்கிறேன், ஓலாமா இன்ஸ்டால் பண்ணி இது ரன் ஆகணும். ரன் ஆகாட்டி பிரச்சனை, இது கட்டாயம் ரன் ஆகணும். ரன் ஆன பிறகு நீங்கள் இங்கே வந்துட்டு நேராக அந்த மாடல் கார்டு இது இருக்குல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வந்துட்டு இதை கொடுக்க வேண்டியதான். கொடுத்து என்ட்ரு கொடுக்க வேண்டியதான். கொடுத்தோடனே என்ன ஆகுனா இது நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணும் இந்த மாடலை. இது சின்ன மாடல், அதனால் சீக்கிரம் டவுன்லோட் ஆகிடுது. உங்கள் நெட்டு ஸ்பீடையும் பொறுத்து இது இருக்குது. எதுக்கு இந்த சின்ன மாடல்ஸ் பண்ணேன்னா இந்த டெமோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு தான். இல்லாட்டி பெரிய மாடல்லாம் போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப கேட்காதீங்க, இதை வச்சு ரன் பண்ணால் டேட்டா சேஃபானால் இதுலேயும் பல சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். உங்களோட நெட்வொர்க்கிங் லெவலில் எல்லாமே செக் பண்ணணும், வேறு எதுவும் டேட்டா வெளியே போதா என்னன்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹார்டனிங்லாம் பண்ண பிறகுனா இது சேஃப்னு சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் சென்சிட்டிவ் டேட்டா எதுவுமே வச்சு இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன தான் இவங்க லோக்கலாக இருந்தாலும் ஏதாவது இவங்க டேட்டா பேக்கெட்ஸ் வெளியே அனுப்பிச்சாங்கன்னா அது பிரச்சனையாயிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா வச்சு ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாடல் நான் 1 பில்லியன் பேராமீட்டர் போடுறேன்ல, இந்த மாடல் ரொம்ப இன்டெலிஜென்ட் மாடல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் மாடலு. இதுகிட்ட போய் பெரிய டாஸ்க்லாம் கொடுக்க முடியாது. பட் ஒரு ஓலாமா மூலமாக ஒரு மாடல் ரன் பண்ணால்
ஓலாமா வச்சு உங்கள் லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதோட டெமோ தான் இது. இதுக்கு அடுத்தடுத்தது படிப்படியாக ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் வேறு எந்த மாடல்னா ரன் பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் மிஷினோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து. இது வந்து ரொம்ப சின்ன மாடல், அதனால் ஈஸியாக எல்லா மிஷினையும் ஓடிடும். ஆக்சுவலாக இந்த மாடலுக்கு ஜிபியூவே தேவையில்லைன்னு தான் அவங்க க்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிபியூ இல்லாத மிஷின்லேயே இது ஓட ஆரம்பிச்சிடும். இதுமாரி வேறு ஒரு இது இருக்குது ஓலாமா இல்லாமல், அது பேர் எல்எம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் போய் இதே மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதில் அழகான ரிச் யூஐ இருக்கும். பார்த்தீங்களா, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்படி வந்து நிற்கும். ஓகே, இல்லை ஹாய், who are you? Can I install you in my mobile? ஓகே, ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே, இது மாதிரி இதை நிறைய கேட்கலாம். ஜோக், இதே ஜோக்கு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. இது சும்மா காமிக்கிறதுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு மாடலில் போட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த இன்டர்ஃபேஸ், இது பேர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பாங்க, இதில் வந்து வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். என்கிட்ட வந்து இப்போதைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணதில் லாமா 2 7 பில்லியன் பேராமீட்டர் இருக்குது. டீப்சிக் R1 8 பில்லியன், லாமா டிஸ்டில் குவான்டைஸ்ட் 4 வெர்ஷன் இருக்குது. இதெல்லாம் நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஸ்டில்டு மாடல் ப்ளஸ் குவான்டைஸ்டு மாடல் இதில். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அதான் ஓலாமா ரன் கொடுக்கணும், அவ்வளோதான். இதை கொடுத்துட்டா இப்போதைக்கு இந்த மாடல் வந்து இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஹாய், who are you? ஓகே, ஸோ இது மாதிரி எந்த மாடல் வேணால் எடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சுங்க, இது ஒரு 5 GB, இது ஒரு 4 GB, இது வந்து 815 MB தான் கொடுத்துருக்கு. ஸோ இது கமெண்ட்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், காங்கிடுங்க. ஓலாமா சர்வ்னா என்ன, க்ரியேட்னா என்ன, ஷோனா என்ன, ரன்னு, ஸ்டாப்பு, புல், இதெல்லாம் நீங்களே படித்து கற்றுக்கலாம். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு வெப் யூஐ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் வெப் யூஐன்னு ஒன்று இருக்குது. அதை போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதுக்கு ஒரு வெப் யூஐ வச்சு இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு போடுறேன், ஒரு டீட்டெயிலான வீடியோ. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதை வந்து ஏபிஐ மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.